சென்னையில் உதவி ஆய்வாளர் வீட்டில் சிறுமி மயக்க நிலையில் இருந்ததாகவும் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தினர் அளித்துள்ள புகார் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு விளையாட சென்ற சிறுமி நீண்ட நேரமாக வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. அவரை சிறுமியின் தாத்தா தேடிய நிலையில் உதவி ஆய்வாளர் வீட்டில் இருந்ததாகவும் அவரை அழைக்க சென்றபோது தங்களிடம் அனுப்பி வைக்காமல் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக அவர் குமுறினார். இது 2வது டைம் எனக்கு கோவம். நான் போய் கேட்குறேன், உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தி சேஃப்டியாக இருக்கிறாங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க, காலையில் வருவா அப்படின்னு. ஏங்க என் பேத்திக்கு நீ யாரு? யாருங்க அவங்க? எங்கள் அப்பா அடிக்கிறாருங்க, இவர் கையை பாருங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாரு. நீ யாரு? நான் கேட்டு இது யாரோ ஒரு ஆள் எனக்கு அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி விடணும், அவனை விடக்கூடாதுங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தயவு செய்து எனக்கு பண்ணி கொடுங்க, பேசி கஷ்டப்படுறாங்க. தனக்கு ஊசி போட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை தெரியவில்லை என சிறுமி கூறியுள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தூங்கிட்டேன். எங்க அக்கா பர்த்டேக்கு போனப்போ எனக்கு கூட்டின்னு போனாங்க. ஒரு வீட்டுக்கு கீழே இருக்கும் போது, ஆமா, ஒரு 4 மணி இருக்கும். கூட்டிட்டு போயிட்டு ஊசி போட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கையில இதனிடையே தனது மகளுக்கு உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ள சிறுமியின் தந்தை இது தொடர்பாக புகார் அளித்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குமுறியுள்ளார். யாருமே அடாப்டர் இல்லையா, என் பொண்ணுக்கு அம்மா இல்லைன்றதால சரி ஏதோ பாசமாக பழகுது பேசுதுன்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பேசுனா அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மாரியே இல்லை, அது ஏதோ வெல்ஃபேரு ஏதோ ஒரு ட்ரஸ்ட் மாரி சொல்கிறாங்க. உள்ளே போனால் பெட் இருக்குது. எங்கள் அப்பா போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வர போயிருக்காரு. அந்த பொண்ணை கூட்டின்னு போனால் எங்கள் அப்பா கல்லை அடிச்சு தாக்கியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் அடிபட்டுருக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. அவங்க யாருன்னே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் முன்ன பின்ன நான் அவங்கள பார்த்தே கிடையாது. காணும்னு சொல்லி பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே அப்யூஸ் பண்ணப்பட்டு குழந்தைய நாங்கள் ரெக்கவரி பண்ணுறோம். இந்த இடத்துல அப்யூஸ் பண்ணவர் குழந்தை நின்று சொல்லுது, இவர் தான் இந்த அங்கிள் தான் சொல்லிட்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ராஜீவா. அவர் SI ARல இருக்காராம். இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள தகவல். ஆனால் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரைட்டுங்களா. தண்ணியை போட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை ரொம்ப பயன்படுத்தினார். எங்கள் அப்பாவை கல்லை தூக்கி அடித்து கையில் காயத்தை ஏற்படுத்தினார். சார் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டை காப்பாற்றுற நோக்கத்தில் மட்டும்தான் காவல் நிலையம் செயல்படும். என்னதான் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துனுக்குறாங்க. தவிர என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ண போகிறோமா. முதற்கட்ட விசாரணையில் சிறுமியை அவரது தந்தை தாக்கியதாகவும் அதை தான் வீடியோ எடுத்து குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரியிடம் புகார் அளிப்பதாக கூறியதால் தன் மீது பொய்யான புகாரை அளித்திருப்பதாக உதவி ஆய்வாளர் போலீசிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து இருதரப்பினரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.